பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி மனிதன் பெறுகிற, பெற்றுக்கொள்கிற, விரும்புகிற, ஆசைப்படுகிற எந்த நன்மையான ஈவாக இருந்தாலும், பர்ஃபெக்ட் கிஃப்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது பரத்திலே தான் உண்டாகும். ஆம் தேவ மக்களே, நம்ம வாழ்க்கையிலே நன்மையான ஈவை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எங்க இருக்கா? பரலோகத்தில் இருக்கிறார். தேவர் ஆட்சியில் இருக்கிறதா. நன்மையான எந்த ஈவு எங்க உண்டாகதாம்? பரலோகத்தில். அதுதான் தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இன்னைக்கு நீங்க ஒத்தாசை மனுஷங்கிட்ட பாக்குறியா? வசந்த கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து நமக்கு ஜெயம் வராதா? இந்த ஜெயமும் வெற்றி எங்க வருது? எபோ பரலோகத்திலே வரும். இன்னைக்கு உங்க சிந்தையும் எண்ணமும் தேவன் நோக்கி இருங்க. நன்மையான எந்த நேர்த்தியான அழகான ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கை சேர வேண்டும் என்றால் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலே யாதொரு மாற்றமும் வேற்றுமை நிழல. அவர்கிட்ட பார்ஷாலிட்டி இல்லை. அவர் கொடுக்கிற நன்மைக்கு எந்த விதமான பிரதிபலன் கிடையாது. ஆனால் தான் எவ்ரி குட் திங்ஸ் அங்கிருந்து வருகிறது. தேவ மக்களே, ஒருவேளை நீங்க மனுஷனை சார்ந்திருக்கலாம். வசனம் சொல்லுது, ஆளுகை செய்கிறவருடைய முக தரிசனத்தின் நாடு அநேகர். ஒரு வார்டு நம்பர் தலைவர், எம்எல்ஏ, எம்பி, பணக்கார, அவங்கள பார்த்தா உதவி கிடைச்சிடும், அவங்கள பார்த்தா நன்மை நடக்கும். ஆனா அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். ஒருவேளை பணக்காரர் இருக்கலாம், பதவி உள்ளவர் இருக்கலாம், அவங்க சிபாரிசு சின்ன கிடைக்கலாம். ஆனால் அது ஒரு நாங்க சொல்லி காட்டலாம், அதுக்கு ஈடா வேற எதனா கேட்கலாம். ஆனால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தேவனிடத்திலே வருகிறது. இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகளாம் மனுஷுக்கு பின்னாடி ஓடி, உலகத்துக்கு பின்னாடி ஓடி, இவரை காக்கா பிடிச்சி, இவருக்கு ஜாலரா பண்ணி, இவர் பின்னாடியே ஓடி நீ ஒருவேளை இந்த எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கியா? மாத்திக்கொள்ளுங்க. நன்மையான ஈவு தேவனிடத்தில் இருக்கிறது. உன்னை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் தான் முடியும். ஆண்டவரே, நீருடைய ஆசிரியம் என்று சொல்லி பாருங்க. பர்ஃபெக்ட் கிஃப்ட், நேர்த்தியான பரிசு அது தேவனிடத்தில் வருகிறதா இருக்கிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கலாம். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. என்ன அழகா இருக்கு பாருங்க. சங்கீதம் 34:5 சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க, அந்த ரட்சகரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கை இடத்துல ஏன்னா எல்லா நன்மையும் மனிதனுக்கு தேவை, எல்லா ஆசீர்வாதம், எல்லா வளர்ச்சியும் பரலோகத்தில் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவ மக்களே, நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் அது தேவனிடத்திலே அது ஆயத்தமா இருக்கிறது, உண்டாயிருக்கிறது. அதான் யோவான் 14:14 சொல்றார், என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் நான் அதை தருவேன்ல செய்வேன். தருவேன், செய்வேன். உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன புரியும், உனக்கு எவ்வளவு தேவையோ அது எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்ய வல்லவரா இருக்கிறார். எல்லா நன்மைகளும் எல்லா பூரண வரமும் அது தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் ஏற்றவர்களை அழகாய் சிறப்பாய் நேர்த்தியா செய்வார். அவருடைய ஆசீர்வாதத்தை காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.